பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, IPL 2024 வேற லெவல்ல நடந்துகிட்டு இருக்கு. பட் ஆனா நான் இந்த IPL 2024க்கு முன்னாடி நிறைய விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பா டாமினேட் பண்ணுவாங்க இந்த IPL அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியே நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணவங்க இருந்திருப்பீங்க. பட் ஆனா அது இந்த வாட்டி வந்து நடக்கவே இல்லை. எஸ் 3க்கு 3 தோல்விகள் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப பரிதாபமான நிலைமையில பாயிண்ட்ஸ் டேபிள்ல கீழே இருக்காங்க. ஆனா மும்பை இந்தியன்ஸ் மாதிரி டீமுக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து 5க்கு 5 தோத்தலாம் வந்து கப் அடிச்சிட்டுலாம் போயிருக்காங்க. அந்த மாதிரி டீம் அவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஸ்டில் நவ் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கு, அவங்க எழுந்திருச்சு வந்துருவாங்கப்பா மேல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆனா மும்பை இந்தியன்ஸோட இந்த முதல் மேட்ச்ல இருந்தே வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றது, என்ன மாதிரியே நிறைய பேர் மிஸ் பண்றது வந்து சூரியகுமார் யாதவ் அப்படின்னே சொல்லலாம். எஸ், டீமுமே ரொம்ப அவங்க அவரை மிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கடந்த ஒரு 4 மாத காலமா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆங்கிள் இன்ஜூரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு சர்ஜரி வேற ஒரு ரீசன்னால வயிற்றுல பண்ணியிருந்தாங்க. ஓகே, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்துச்சு. NCL அவரால் கிளியரன்ஸ் வந்து IPLக்கு முன்னாடி வாங்க முடியல. NCL கிளியரன்ஸ் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுத்தா மட்டும்தான் IPL ஆட முடியும். மறுபடியும் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஃபிட்னஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஓகே, சோ இப்போ என்ன அப்படின்னா அவர் NCL கிளியரன்ஸ் ஆயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்திருக்கு. NOC அவருக்கு கொடுக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. சூரியகுமார் மாதிரி ஒரு 360 பிளேயரை கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் மிஸ் பண்ணுவாங்க. வேர்ல்டோட பெஸ்ட் பிளேயர் T20 சைடில் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே வந்து கிடையாது. அவர் இருந்தாரு அப்படின்னா இன்னும் அந்த டீமோட டைமென்ஷனே வேற மாதிரி மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அவரு அடுத்த மேட்ச் டெல்லி கூட அவங்க ஆட போறாங்க இல்லையா, மும்பையில் வர சண்டே ஆடுறாங்க. அந்த மேட்ச்ல இருந்தே அவைலபிளா இருப்பாரு, பிளேயிங் லெவல்ல வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கு பதிலாக தான் நமந்தீர் ஆடிட்டு இருக்காரு. ஒரு நல்ல எக்ஸைட்டிங் டேலண்ட் தான். பட் சூரியகுமார் யாதவ் வர்றப்போ நீங்க நகர்ந்து வழி விட்டு தான் ஆகணும். ஏன்னா வேர்ல்டு கிளாஸ்ல அவர் எவ்வளவு பெரிய பிளேயர் அப்படிங்கறத அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. சோ ஸ்ட்ரெயிட்டாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் இப்ப 11க்குள்ள வர போறாரு. கண்டிப்பா மும்பை ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். பட் இன்னொரு சைடு மும்பையோட மோரல் கெட்டு போயிருச்சு, அங்க வந்து பிளேயர்ஸ் கரெக்டா இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்போ என்ன பண்ணிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அண்ட் கோ அப்படின்னா, அவங்க டோட்டலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அயோத்தி இருக்குல்ல குஜராத்ல, அந்த இடம் இப்ப ரீசெண்டா அம்பானியோட அந்த இது நடந்துச்சுல, அந்த ரிசப்ஷன் ப்ரீ வெட்டிங் என்கேஜ்மெண்ட்டா என்னமோ சம்திங் ப்ரீ வெட்டிங். ஓகே, அது நடந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்த மும்பை இந்தியன்ஸ் க்ரூமே போயிருக்காங்க சில் பண்றதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வேற ஒரு டீமா வெளியில வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் இதோட எக்ஸ்ட்ரா ஆடானா சூரியகுமார் யாதவ் வேற வர போறாரு, அடுத்த மேட்ச் வேற மும்பைல அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் மும்பைக்கு ஒன்லி ஏறுமுகம் மட்டும்தான். ஸோ மும்பை இந்தியன்ஸ் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி அவ்வளோ ஈஸியா ரூல்ட் அவுட் பண்ணிட முடியாது அந்த டீமை. ஏன்னா ரொம்ப 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 சூப்பரான ஒரு டீம். பார்க்கலாம் இந்த IPL இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து, சூரியகுமார் யாதவ் இஸ் பேக், இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த டீம் எவ்வளவு பாசிட்டிவா இருக்கும் அண்ட் இன்னும் என்னென்னலாம் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி நிறைய IPL அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.